வெல்கம் டு அவர் சேனல் ஷுக்ராஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிரிஞ்சி சாதம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் குக்கர் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, கல்பாசி, பிரிஞ்சி இலை நல்லா கலந்து விட்டுடுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா, கரம் மசாலா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் ரெட் சில்லி பவுடர் போடுறேன். ஜஸ்ட் கலருக்காக தான் அதை போடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. நான் 2 கப் அரிசி போட்டுக்கிறேன். நான் பாஸ்மதி அரிசி போடுறேன். நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க, அரிசி உடையாம. நான் 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2.25 கப் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் 1 கப் தேங்காய் பால் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். பட் நான் ஊற்றலை. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொத்தமல்லி, புதினா போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு 2 விசில் வச்சுக்கலாம். சரியாக இருக்கும். 2 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரியாக இருக்குது. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுருங்க. பிரிஞ்சி சாதம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி. இது பிரிஞ்சி சாதம், பிரியாணி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க அதையும் பார்க்கலாம். நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். வேர்க்கடலை போட்டுக்கலாம், முந்திரி, சீரகம், எள்ளு, சோம்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் மாறட்டும். நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக நறுக்குன தேங்காவை போடுறேன், அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் போடுறேன். கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாம். நான் கத்திரிக்காவை போடுறேன். நான் கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விடலாம். அப்பப்போ திறந்து கலரி விட்டுக்கோங்க. பாதி அளவு வேகட்டும். வெந்த உடனே எடுத்துடலாம். நான் இதே எண்ணெயில கடுகு போடுறேன். கடுகு பொரியட்டும். நான் கொஞ்சமாக வெந்தயம் போடுறேன். நான் சின்ன வெங்காயம் போடுறேன். நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ரெட் சில்லி பவுடர் போடுறேன். கேஸ் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை போட்டு ஒரு 2 செகண்டுக்குள்ள அரைச்சி விழுது போட்டுடலாம். நான் அரைச்சி விழுது போடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். புளி தண்ணி ஊற்றுறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வதக்கின கத்திரிக்காவெல்லாம் போட்டுக்கலாம். மூடி போட்டு நல்லா வேக விடலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. நான் வெல்லம் போடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் போடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கிரேவி பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.